ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தின கடந்த வருடம் முழுவதுமாய் அவருடைய மகிமையில சிறந்திருக்கும்படியா என் தேவன் செய்தார். என் பிரயாணங்களை வாய்க்கை என் குடும்பத்தாரோடு இருந்தார், என் வேலை ஸ்தலத்தில் இருந்தார்னு சொல்றேன் எல்லோரும் இந்த புதிய வருடத்துல. அல்லேலூயா. ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அவர் காப்பாற்றுகிறான் பாரு. இந்த முதல் வாரத்திலேயே ஆண்டவர் காப்பாற்றுதான எத்தனை சாட்சிகளை நம்ம எழுப்பியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கள் எல்லாம் வந்திருக்கிற எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் நோக்கியப்பா இந்த புதிய வருடத்தை எனக்கு காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. கடந்த வருடத்தில் என் தேவன் ஆண்டவர்கள் அதிசயமாய் நடத்தினது போலப்பா இந்த வருடத்தில் நான் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவருமா இந்த காலை வேளையில ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லோரும் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தவங்க மாத்திரம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவரா இருந்திருக்கிறார். இந்த வாக்கினுடைய வாழ்க்கையில பழிக்கும், இந்த வாழ்க்கையில கிரியை செய்யணும் சொல்றவங்க மாத்திரம் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனை ஆராதிக்க போறார். அல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாய்க்க திறந்து பாடும் தேவ நாம மகிமைப்பட முடியாது. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, ஐயாவும் பாதம் எனது தேகம் அடிமை நான் கதறுகிறேன், ஐயாவும் பாதம் எனது ஏகம் அடிமை நான் கதறுகிறேன், என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே,
சமுத்திர இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஈசோப்பினால கழுவி அருளும் ஆண்டவரே. என் சமுத்திர பாவமறை என்னை நீக்கும்படியா ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல நினைத்தருளும் சொன்ன கல்லணை போல ஒப்பு கொடுப்போம். மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே நான் புதிய படைப்பானே. பழையன கழிந்தனவே நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். எல்லாம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி என் பாவங்கள் சமுத்திர நல்ல பாவங்களை அறிக்கையிட்டு சமுத்திரம் ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவருடைய கரணம் மேல இறங்கும். ஆண்டவருடைய கரணமை பற்றி கொள்ளும். ஆண்டவர் முழுமையாக ஆளுகை செய்ய முடியாது ஒப்பு கொடுப்பார். நான் அன்பு தேவ பிள்ளைகள் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. எல்லோரும் சேர்ந்து அல்லேலூயா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா. எல்லோரும் கண்கள் மூடி யாரும் விரும்பியா இருக்காதீங்க. ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை காண செய்த தேவனுக்கு முற்றிலுமாய் என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஆண்டு சமுத்திர ஒப்புரவாக கர்த்தர் இந்த வருடத்தை வாக்கு பண்ணது போலவே ஆண்டவர் நம்ம இடத்தை பங்குறார். யோசனையில் பெரியவரே ஆராதனை. செயல்களிலே வல்லவரே செய்ய எல்லாத்தையும் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். யாரும் விரும்பி அணிக்காதீங்க. ஆண்டவர் மத்தியில் அசைவாடும்படியா தெய்வீக அன்பை உணர்ந்து கொள்ளும்படியா வந்துக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து பாடலை பாடி தேவ நாமத்தில் ஹோசன்னா 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 ஹோசன்னா. அல்லேலூயா. நான் உன்னை ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாருங்க? காப்பாற்ற. எத்தனை பேர் இந்த 5 நாட்கள் 6 நாட்கள் எத்தனை பேர் காப்பாற்று? அல்லேலூயா. இந்த 5 தினங்கள் ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறான்னு சொல்ல கரங்களை தட்டி இந்த 5 நாட்கள் மட்டுமல்ல இந்த தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போகிறார். அடிக்கடி அதற்கு தண்ணீர் எப்போ தண்ணீர் பாய்ச்சணும்? அன்று சமூகத்துக்குள்ளாய் நம்ம வரும் பொழுது அவனுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் எனக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது போதனுடைய ஆண்டவர் போதன் மூலமாக சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்குள்ள தண்ணீர் போல பாய்ச்சும். அல்லேலூயா. செழிப்பாக. அல்லேலூயா. ஒருவரும் அதை சேதம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான். அநேக பிரச்சனை நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே இந்த வருடம் 364 முழுவதுமா என
மகிழ்ச்சியா வச்சுக்கணும் சொல்ல நிச்சயமா முடியாது. அல்லேலூயா. சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவன். அல்லேலூயா. எந்த சோதனை நமக்குள்ள வந்தாலும் எல்லா சோதனைகளை தாங்கி ஜெயம் தருகிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இரவும் பகலும் அனுதினமும் என்னை காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உனக்கு முன் சென்றது உபாகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இரவில் அக்கினியாக ஆண்டவர் நம்மோடு பிரகாசிப்பார். அல்லேலூயா. அவர் பகலில் மேக ஸ்தம்பமாய் நம்ம கூட வருவார். அவருடைய வேலை திறனை கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். நீங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு முதலாவது இன்னைக்கு எல்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் எல்லாம் ஜோசியம் சொல்லிட்டே இருக்கிறான். ஆண்டவர் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி நடக்கும், உனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் நடத்த போற. அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய வார்த்தையை காட்டிலும் என் தேவன் கொடுத்த வாக்கை நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த வாக்கு எனக்கு மெய்ப்பிக்கணும்னு சொல்ற எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் உண்மையாக உள்ளத்தின் ஆழ்ந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த வாக்கு வசன வார்த்தை யார் மூலம் அடிக்கடி சொல்லு, யார் மூலமா, சின்ன பிள்ளைகள் மூலமா, போதர் மூலமா, விசுவாசி மூலமா, மூப்பர்கள் மூலமா, கணவன் மூலமா, மனைவி மூலமா அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை விசுவாசிகளாக மட்டும்தான் நம்ம காணப்படணும். இந்த அவிவிசுவாசம் கொஞ்சமாவது என்ன உள்ள வந்துச்சுன்னா, அவிவிசுவாசம் ஒரு துளியளவு வந்தாலும் நினைக்கிற காரியம் வேண்டார். அல்லேலூயா. ஆண்டோட இருதயத்தில் வாசம் பண்ணணும்னா எவ்வளவு இன்னும் அதிகமான விசுவாசம் எனக்குள்ளே தாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகப்பட்ட போது, குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட போது எலியா இடத்துல போற. எலியா என்ன சொல்றாரு? யோர்தானில் போய் 7 தரம் முழுகே உடைய குஷ்டரோகம் நீங்கன்றாரு. அந்த வார்த்தையை அவர் அசட்டை பண்ணார். அல்லேலூயா. எங்க இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாத நதிகளா? அல்லேலூயா. தமஸ்குல இருக்கிற நதிகளா? ஆப்னாரும் பார்பாரும் எவ்வளோ நதி இருக்குது. இதை காட்டிலும் பிரதான நதி, பெரிய நதி, சுத்தமான நதி, தண்ணி எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் முழுக ஸ்நானம் பண்ண சொன்னேன். அன்பு தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆனால் ஒரு வேலைக்காரன், அஜமானே இதை விட ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீ செய்திருக்க மாட்டீரோ? தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் யோர்தானில் முழுகுன்னு சொன்னப்புறம் தான் ஒரு புத்தி வந்த. அன்பு தேவ பிள்ளைங்க, ஒருவேளை அந்த வார்த்தையை அசட்டை பண்ணியிருந்தாரா நாகமான் குஷ்டரோகத்தோடு போயிருப்பாரு. அந்த வேலைக்காரனுடைய விசுவாசம் இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தை மெய்ப்பிங்க. அல்லேலூயா. இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தை ஆண்டவர் மெய்ப்பிப்பார்னு சொல்ற அந்த விசுவாசத்துக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய தேகம் சிறு பிள்ளையை போல மாறுது. வாசி அன்பு தேவ பிள்ளை என்ன ஒப்பு கிடையாது. என்னுடைய இந்த வார்த்தை இந்த வருடத்தில் தேவனுடைய வாக்கின்படி என்னை நடத்தும். அவருடைய வாக்கின்படி என்னை உயிர்ப்பின்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் மனம் மாற யார் கிடையாதுங்க. அவரு மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா. நம்மை படைத்த தேவன் ஒரு நாளும் மாற. அவர் கேட்பதெல்லாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று மட்டும்தான், இருதயத்தை ஊற்றினவள் ஆண்டு சமத்தில், அப்பா என்னை வழி நடத்தணும் மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி என்னை வழி நடத்தணும் மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே அதிசயமாய் ஆண்டு நடத்த போகிறார். ஆண்டவர் எல்லா நாளும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நம்ம எதிர்பார்ப்பதல்ல, ஆனால் எல்லா நாளும் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன். அல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. எந்த துன்பம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பலவீனமே ஆட்கொண்டாலும், எந்த சத்துருக்களின் கிரியை என்னை தொட முற்பட்டாலும் இயேசுவின் நாமத்தில் அகன்றோடும்படியாய் என் தேவன் நம்ம கிருபை செய்கிறார். எல்லோரும் ஒப்பு கொடுத்து மாறாத தெய்வம் நீரே. வாழ்க்கையில ஆண்டவர் மாறாம எப்போ இருக்கிறபடியே ஆண்டவர் எனக்கு இருக்கு. ஆண்டவரப்பா இன்னும் இருக்க, நான் ஆண்டவர் இன்னும் கிட்டி சேர வேண்டும், ஆண்டு அன்பை இன்னும் உணர வேண்டும், ஆண்டு வசனத்தை இன்னும் தியானிக்கணும். ஆண்டவரப்பா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அவர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் பாதுகாத்து பிசாசின் தந்திரங்கள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி என் தேவன் ஆச்சரியமாய் நடத்துகிற விசுவாசிகள் மட்டும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி எல்லாம் தேவன் நீரே, மறவாத தேவன் நீரே, என்னை மறந்திடாத மகிபன் நீரே. வானம் மாறினாலோ பூமி மறந்திட்டாலோ, வானம் மாறினாலோ பூமி மறந்திட்டாலோ, வாக்குமா
மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து வாக்கு மாற தேவனின் மாறாதவரே, அதை நினைத்து தினம் ஆராதிப்பே உம்மை தூதி. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பே உம்மை துதித்து நன்றி சொல்வே. மாறாத தெய்வம் நீர். எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடும் வாய்களை திறந்து. என்றும் மாறிடாத நேசர் நீரே, மறவாத தெய்வம் நீரே, என்னை மறந்திடாத மகிவன் நீரே. வானம் மாறினாலும் பூமி மறந்திட்டாலும், வானம் மாறினாலும் பூமி மறந்திட்டாலும், வாக்கு மாற தேவன் என்றும் மாறாதவரே, வாக்கு மாற தேவன் என்றும் மாறாதவரே, அதை நினைத்து தினம் ஆராதி. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் கண்களை மூடி அன்று சமத்துல ஆண்டவர் ஒப்பு கொடு. ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்க முடியா, இந்த தெய்வீக வல்லமை எனக்குள்ளாய் கலந்து வர முடியா. என் வாழ்க்கையில நீ மாறாதவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் மாறி போனாலப்பா என்னை தேடி அணைக்கிற தெய்வமா இருக்கிறீர். அதைய போல நெஞ்சினில் சுமந்தீசரே, தாய போல கருவினில் காத்த தெய்வமே, தந்தைய போல கைதடி சுமந்து வளர்த்த ஈசரே, தாய போல கருவினில் சுமந்து காத்த தெய்வமே. உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா, உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா, அதை எண்ணி துதிக்கையிலே என் உள்ள மகிழ்வு. ஒப்பு கொடுப்போம் எல்லாரும். அதை எண்ணி துதிக்கையிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மை நினைத்தவர்களா இல்லையா. தந்தைய போல நெஞ்சினில் சுமந்து வளர்த்த ஈசரே, தாய போல கருவினில் சுமந்து காத்த தெய்வமே, தந்தைய போல நெஞ்சினில் சுமந்து வளர்த்த ஈசரே, தாய போல கருவினில் சுமந்து காத்த தெய்வமே. ஒன்றுமில்லா நேரத்திலும் துன்பமான வேளையிலும் ஓடி வந்து என்னை தூக்கி தேடி வந்து உதவி செய்தி. ஒன்றுமில்லா நேரத்திலும் துன்பமான வேளையிலோ ஓடி வந்து என்னை தூக்கி தேடி வந்து உதவி செய்தி. இனி முடியா நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்ய. எத்தனை பேர்கள் நன்மை செய்திருக்கிறாரோ எல்லா உலகத்தினால் ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்ல மறந்தவனா ஆண்டவர் பெரிய குணப்படுறார். ஆண்டவர் பெரிய வேறும் நன்றி எல்லாவற்றையும் ஆண்டவர் சமத்திலே எடுங்க. நன்மைகளை கண்டவரே, சொல்லி முடியாய்வுகளை சொந்தமாக்கி கண்டவரே, உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா, உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா, அதை எண்ணி துதிக்கையிலே என் உள்ள மகிழ்வை. எல்லாரும் ஒப்புக்கொண்டு கரங்களை எண்ணி துதிக்கையிலே என் உள்ள மகிழ்வையா. தந்தையை போல நெஞ்சினில் சுமந்த வளர்த்த ஈசரே, தாயை போல கருவினில் சுமந்த காத்த தெய்வமே, தந்தையை போல நெஞ்சினில் சுமந்த வளர்த்த ஈசரே, தாயை போல கருவினில் சுமந்த காத்த தெய்வமே. உம் அன்பை நினைக்கையிலே ஆண்டவர் செய்த அன்பைய மேல இத்தனை பெரிய அந்த அருமையான சகோதரியுடைய கண்ணீர் எத்தனை பேருக்கு அப்படி செய்யும். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. ஆண்டவரே வேணான்னு சொன்னேன். எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டு உறவினால வெறுக்கப்பட்ட அருமையான இந்த தங்கச்சியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவன் உள்ளத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா. பெரும்பாடு ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட மாத்திரை பெற்ற சந்தோஷத்தை பார்க்கலாம் பல மடங்கு சந்தோஷத்தை அந்த அருமையான உண்மையிலே நான் எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகள் நினைக்கிறேன். எனக்கு அந்த சாட்சி பிரயோஜனம் அன்பு தேவைப்படைகளேப்பா. இன்னுமா என் விசுவாசம் நான் கெட்டி சேர வேணும். அல்லேலூயா. உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா, உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா, அதை எண்ணி துதிக்கையிலே
போல கருவினில் சுமந்து காத்த தெய்வமே. தள்ளப்பட்ட கல்லாக நான் தவித்த வேளையிலே அள்ளி என்னை அணைத்து கொண்டு ஆதரவாய் நின்றவரே. தள்ளப்பட்ட கல்லாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நான் கிடந்த வேளையிலே அள்ளி என்னை அணைத்து கொண்டு ஆதரவாய் நின்றவரே. அனுதினமும் என்னை தாங்கி அதிசயமாய் நடத்த போறாரு. கண்ணீரெல்லாம் துடைத்து எந்தன் கரம் பிடித்து செல்ல போறார். அல்லேலூயா. அனுதினமும் நம்மை தாங்கி அதிசயமாய் நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்து எந்தன் கரம் பிடித்து செல்பவரே. உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா. உம் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் கலங்குதையா. அதை எண்ணி துதிக்கையில் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என் உள்ள மகிழுதையா. அதை எண்ணி துதிக்கையிலே என் உள்ள மகிழுதையா. அல்லேலூயா. நேற்று முன்திருந்த ஒரு பெரிய சாட்சி அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த நம்ம செய்கிற அந்த காரியத்தை எல்லாம் அந்த வருஷம் எல்லாம் சில பேர் கிறிஸ்துவ மனிதர்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன். சில மாத்திரம் அதை விரும்பி கேட்பாங்க. அதோடு கூட இந்த வருஷம் மட்டும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு ஐயாவுடைய வார்த்தை எப்போ வரும்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த யூடியூபின் வழியாக பல தேசங்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்படி இந்த சாட்சி எனக்கோ ஒரு நாள் நான் சொன்ன ஒரு சாட்சி. அருமையான சகோதரி, ஒரு பள்ளியினுடைய தாளான அன்பு தேவ பிள்ளைகளே. அவருடைய வாழ்க்கையில் யோபுக்கு அப்புறம் ஒரு அதிகமான கஷ்டம் தான் அந்த சகோதரி மட்டும்தான். ஆண்டவருக்குள்ளான ஒரு சகோதரி, கிறிஸ்துக்குள்ளான அவர் தகப்பனார் பெரிய ஒரு போதகர். அப்படி அவருடைய கணவர் ஒரு கவுன்சிலரு. அவர் பாருங்க, அவருடைய முதல் மகன் திடீர்னு ஷிப்பில் வேலை செய்கிறான். நான் சொல்கிறது 2 ஆண்டுகள் முன்னாடி ஷிப்பில் வேலை செஞ்சவன் திடீர்னு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு நாள் பாத்ரூமில் ஃபிட்ஸ் மாதிரி வந்து விழுந்துட்டான். அவங்க அந்த தாயார் அந்த மகனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பனமாய் மருத்துவமனையில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். பாருங்க, என்ன காரணம் தெரியல, அந்த மகன் மரித்து போயிடுகிறான். கொரோனா காலம். அந்த மகன் மரித்துட்டு அவனை கொண்டாந்து அந்த பாடியை காரில் வைக்கும் பொழுது அவனுடைய தகப்பனார் அந்த பையன், அதாவது அந்த அம்மாவுடைய தாளாருடைய கணவர் இறந்து போகிறார். யோசிச்சு பாருங்க. அந்த பாடியை வண்டியில் வச்சுட்டு எனக்கு 2-3 ஆண்டு மணி எனக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயா என்னை விட்டு கடந்து போயிட்டார், என் மகன் போயிட்டான்னு சொல்லி. உண்மையிலே எப்படிப்பட்ட நிலைமை நமக்கு யாருக்காவது வந்திருக்கணும். நான் யோசித்தேன், உண்மையாக நான் வருத்திருப்பேன். ஆண்டவரே இப்படி ஒரு சோதனை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அன்பு தேவ பிள்ளைகள் அந்த சகோதரி. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளாய் வைராக்கியமாக இருந்து இந்த 2 மகனும், ஒரு மகன் மட்டும்தான் இருக்கிறான். மகனும் கணவர் கடந்தாலும் அந்த ஆண்டவர் மேலே வச்சுக்கிற வைராக்கியத்தை விடவே இல்லை அவங்க அன்பு தேவ பிள்ளைகளை. அவருடைய இந்த என்னைக்கோ ஒரு நாள் நான் சொன்ன ஒரு சாட்சி. எனக்கு பெரிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஆண்டவர் என்னை போட செய்து இன்னைக்கு எல்லாரையும் காப்பாற்றிட்டு ஆண்டவர் நினைத்திருந்திருக்கிறார். என்னை 1.5 ஆண்டு காலம் என்னுடைய கண்ணீர் ஆண்டவர் கண்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறார்னு நான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அந்த சகோதரி பாருங்க, கடந்த வாரத்தில் அவன் கணவர் ஏதோ ஒரு டேக்ஸ் பே பண்ணாதனால ஃபைன் போட்டாங்க. 2 கோடி ரூபாய் 2 கோடி ரூபா ஃபைன் போட்டுட்டு அந்த அம்மா ஒரு வாரம் முழுவதுமாக அழுதுட்டு இந்த வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் நம்ம அனுப்புறது ஐயாவுடைய பிரசங்கத்தையும் என்னுடைய ஒர்ஷிப்பையும் கேட்ட நம்ம எனக்கு கால் பண்ணி மெசேஜ் போடுவாங்க. ஐயா எனக்கு இது பிரயோஜனமாக இருந்தது. உண்மையாகவே தேவன் கடந்து வந்து ரொம்ப ஏஜி சர்ச்சில் போகிற ஒரு பெரிய ஒரு பாஸ்டரோட மகள் அவங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த 2 கோடி ரூபா கடனை தீர்க்கும்படியாக ஆண்டவரத்தில் போராடி கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டாங்க? கிருபாகரன் ஐயாவுக்கு செஞ்ச அற்புதம் எனக்கு செய்யணும்னு சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலே அந்த சாட்சியை சொல்லும்போது என் கண்களில் தண்ணியா என் வீட்டில் சோஃபாவில் உட்காந்து நான் அழறேன். 2 கோடி ரூபா கடன் ஆண்டவர் என்னால் கட்ட இயலாத ஃபைன் போட்டாங்க. நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, கிருபாகரன் ஐயாவுக்கு அவ்வளோ பெரிய சாட்சி, இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவருக்கு செஞ்சப்ப அது போல எனக்கு நீ செய்யணும்னு சொல்லி போராடி ஜெபித்தாங்க அன்பு தேவ பிள்ளைகளே. நேற்று முன்தினம் ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதம் செய்ய அல்லேலூயா, அந்த அற்புதத்தை செய்தான்னு சொல்லும் போது அல்லேலூயா. 200 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 199 பேர் விண்ணப்பத்தை நிராகரித்த அதிகாரி. இந்த அம்மா ஜபத்தோடு உள்ளே கடந்து போகிறாங்களாம். இவங்களை பார்த்ததுமே அவர் சொன்னாராம், அம்மா ஏதோ உங்களை பார்க்கும்போது ஒரு சிம்பத்தி, உங்கள் மனைவி உங்கள் கணவர் இறந்துட்டதுனால யாரும் தெரியல, ஒரு உங்கள் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுது, என் மனசில் ஒரு மாற்றம் வந்துச்சு, இந்த 2 கோடி ரூபாய் நீ கட்ட தேவை, நீ போமான்னு சொல்லி அல்லேலூயா
அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. இந்த அருமையான சகோதரி சொன்ன நாமெல்லாம் நமக்கு வெறும் சாட்சியாக இருக்கலாம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ பேர் கடந்து போகிறது. நாம் செய்கிறதான நம்ம சொல்கிற சின்ன வாசனை, நம்ம ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜபம் எத்தனை பேருக்கு அது பிரயோஜனம். அது அன்பு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பின கடைசி இந்த 2 அடியை மாற்ற நான் பாடி முடிக்க போகிறோம். கர்த்தரும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அந்த உலக பிரகாரமான பகட்டு என்னன்னு இருக்கலாம், அந்த உலக பிரகாரமான பெரிய செல்வந்தனா இருக்கலாம், படிப்பில் ஆண்டு ஒன்றுமில்லாத இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் சொன்ன கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் என்னை காப்பாற்றுவார். அவர் எனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு என்னை அதிசயமா இந்த புதிய இடத்தை நடத்துவார். அப்படி விசுவாசி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. எல்லோரும் ஜபனில் இந்த 2 அடி பாடலை நான் பாடி ஒருத்தர் யாரும் தயவு செஞ்சு பார்க்கணும். ஒப்பு கொடுப்போம் ஆண்டு சமூகத்திலப்பா. இந்த முதலாவது ஆராதனை கொண்டு எத்தனை பேர் இந்த நாளுக்கு வரல? வராதனுடைய ஆசீர்வாதம் அது அவருடைய ஆத்துமாக்களுக்கு அவரவங்க தான் பாரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். எனக்காக மட்டும் இல்லப்பா, ஊழியங்களுக்காய், திருச்சபைக்காய், போதனைக்காய், அநேக சாட்சிகளுக்காய், அது ஜப குறிப்புகளுக்காய், எல்லா மிஷினர்மார்கள மத்தியில் ஊழியர் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே கர்த்தர் என்னை ஆண்டவரை இந்த புதிய இடத்துல அநேகருக்கு சாட்சியாய் வத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை அடுத்துக்காய் நான் ஜபிக்கணும். அதிகமா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டோட இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டோட அன்பு செலுத்துறவங்களா நம் காணப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவர். எல்லாம் இந்த பாட்டு பாடும்போது எல்லாம் சின்ன வாலிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, யார் தயவு செய்து கண்ண மூடாதீங்க. உண்மையாகவே பரிசுத்த ஆவியாருடைய அக்கினி அபிஷேகம் நம்ம இறங்கும்படி ஆண்டவரப்பா என் உள்ளத்துல நீ கடந்து வரணும். நான் அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது இரட்டிப்பான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு சொல்றோம். மாத்திரம் இந்த அடியை பாடி நான் முடிக்க போறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. எல்லாரும் கையை தட்டி. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா. பரிசுத்த ஆவி பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேர்ச்சிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேர்ச்சிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவி பக்தர்கள் துணையா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை விரிவா திறந்து பாடுங்க. ஆண்டு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருமாய் ஆண்டு எனக்குள்ளாய் கடந்து வரும் சொல்லி விசுவாசியர் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்துல ஆண்டு சமூகத்தை நேராக ஒப்பு கொடுங்க. நிச்சயமா வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டு நிறைக்கப்படுவாரே. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சிய நிறுத்துகிறீ, சாட்சிய நிறுத்துகிறீ, சத்தியம் நீந்துகிறீ, சத்தியம் போதிக்கிறீ. சுத்த ஆவி. எல்லாரும் கை தட்டி, எல்லோரும் கை தட்டினாதான் ஆராதனை முடிப்பேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து பரிசுத்த ஆவி பக்தர்கள் துணையாளரே, அகமுள்ள ஒன்று தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, அகமுள்ள ஒன்று தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான அவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு
வாக்கு உரைக்க வேண்டுமே, மாற்றமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமை. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு சமத்திலப்பா. எந்த பலவீனங்கள் ஆண்டவரேப்பா, எந்த பலவீன கட்டுகள் சாபத்து சாட்சி படிக்கிற ஒவ்வொருவரையாப்பா ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்படி வல்லமை, இயேசுடைய வல்லமை இறங்கும்படி ஆண்டவரேப்பா எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரேப்பா வாழ்க்கையில இந்த புதிய வருடத்துல புதிய மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, எங்களுக்குள்ளாய் கலந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கள் தாவுடைய அக்கினி ஒவ்வொருவரும் நிலைக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு மேலும் இப்படி ஆவி ஊற்றுவீராக ஆண்டவரேப்பா. ஹல்லேலூயா கபல சந்தன பாபா. என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தமும் நிலைப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா இப்படி அக்கினி ஆண்டவரே, இந்த அக்கினி கலந்து வரட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, சாப பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக ஆண்டவரேப்பா. ஹல்லேலூயா எல்லா அவிசுவாச கட்டுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். இயேசு வல்லமை ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. இந்த வல்லமை வாசமா இருக்கும்படி ஆண்டவரே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனன் சுமந்து கொண்டா, பலவாய் நான் மாற்றி விட்டார். எல்லோரும் குடும்பமா பலவீனன் சுமந்து கொண்டா, பலவாய் நான் மாற்றி விட்டா. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டா, பலவான மாற்றி விட்டார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே, ஆண்டவர் எனக்குள்ள வாழ்ந்து சொல்லுவோம். ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவரேப்பா ஒவ்வொருவரும் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த வல்லமை வருஷமா இருக்கட்டும். ஆண்டவரேப்பா முற்றிலும் அவருடைய சமத்துல ஒப்புவிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அக்கினி ஆண்டவரே, இந்த அக்கினி மண்ணிலா இறங்குவீராக இயேசுவின் நாமத்தினால. இயேசு ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவரை கடந்து வரட்டும். ரத்தத்துக்குள்ளாய் மூடி வரட்டுகிறப்பா. இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தாண்டப்பா. என்னுடைய எல்லா பாவ கட்டு அறுந்து போகட்டும். என் பாவமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். ஆண்டவரேப்பா புது சிருஷ்டியாய் மாற்றுங்க ஆண்டவரே. புதிய மனிதர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே இப்படி வசனத்து வார்த்தை கீழ்படுகிறோம். வந்த ஒவ்வொரு மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். அன்னை ஜெபத்துல வேத வாசிப்புல எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்திலப்பா உமக்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்களா? எங்களை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறோம். வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டா, பலவானாய் மாற்றி விட்டா. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த மருந்துனால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது அப்பா, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்குள்ளான எல்லா மேட்டுமையான எண்ணம் கீழே போட்டப்பா. எனக்குள்ளான பெருமை எல்லாம் ஆண்டவரே இப்படி சமுத்திர கீழே தள்ளுற ஆண்டவரேப்பா. நீர் மாத்திரமே உயர்ந்தவர். உண்மை மகிமைப்படுத்ததான்ப்பா என்னை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்தும் இம்மையான வாழ்க்கையில நாங்கள் வேகமாய் கடந்து செல்ல. ஹல்லேலூயா. இந்த மறுமைக்காய் நாங்கள் தயார் செய்கிற இந்த ஓட்டத்தைப்பா நேர்த்தியாய் ஓடி முடிக்க தேவனுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை நடத்துவார்? கரங்களை தட்டி இந்த வாக்கின்படி ஹல்லேலூயா. நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி
ஒருவரும் அதை சேதப்படுத்த கூடாதபடிக்கு காத்து ஆண்டவர் இரவும் பகல் நம்மை காத்து கொள்ள போகிறார். இந்த வசனம் மாத்திரம் தினந்தோறும் மனதில் வச்சு ஜெபிங்க. அல்லேலூயா. ஒரு தீர்மானமாக எனக்கு காலையில் எழுதும் போது மொபைல் தான் என் தலைமோட்டில் இருக்கும். இது வரைக்கும் காலையில் எடுத்து என்ன கால் வந்துடுது, என்ன மெசேஜ், என்ன மீட்டிங் பார்ப்பேன். ஆனால் இந்த புதிய வருடத்தில் நிறைய தீர்மானம் எடுத்துக்கிறேன். இதில் ஒன்று மட்டும் என்னென்னா, என் தலைமேட்டில் என்னுடைய பக்கத்தில் தலையாணி கடையில் என் பைபிள், ஹாலில் இருக்கிற பைபிள் என் தலைக்கு செல்ஃபோனுக்கு முன்னாடி வந்துச்சு. அல்லேலூயா. எந்த நாள் ஆனாலும் முதல்ல ஆணுடைய எழுந்து எத்தனை மணி ஆனாலும் ஆணுடைய வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரம் வாசித்துட்டான் நான் இந்த மொபைலில் தொடவேன்னு ஒரு தீர்மானம். நண்பு தேவ பிள்ளைகள், இந்த வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் ஏதாவது ஒரு தீர்மானம் கர்த்தர் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவர் இன்னும் கிட்டி சேரும்படியா அந்த தீர்மானத்தில் உறுதியாய், அருமையான பிரதர் பரிசுத்தவான்களே, உறுதியாய் ஆண்டுடைய தீர்மானத்தில் உறுதியாய் தரித்துக் கொள்ளுகிறாய் நாம் இருக்கும் பொழுது எந்த வசனம் எங்கேயோ நம்ம படிக்கிற வண்டியில் போட்டுருக்கிற சின்ன வசனம் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்கேயோ நான் கேட்கிற சத்தம், எங்கேயோ நான் பாடுற பாடுற எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் தேவன் எப்பொழுது எனக்குள்ளே இருந்தாருன்னா நான் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கண்களை முடிச்சு அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறங்க. தாவே மகிழ்ச்சிக்கிறோம்ப்பா. அந்த மன மகிழ்ச்சி வேலை கரண்டி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரை பாதுகாத்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்திலே முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தரையில் கரமே அப்பா அப்படி கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளான எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் கீழே தள்ளுறோம்ப்பா. நீர் மாத்திரமே உயர்ந்து எங்களை தாழ்மையாக இப்படி சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிருதமாய் சாட்சிகளை எழுப்பியிருக்கிறீர். ஆண்டவரேப்பா, ஆண்டவரே, நீர் ஆண்ட அந்த வசனத்தின் பிரகாரம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அதை வைத்து ஜெபிக்கிறீர்களாய். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கடன் எங்கள் மாற்றம். எத்தனையோ பேர் இந்த நாளை ஆண்டவரை காண இல்லாத போயிருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எங்களுக்கு கொடுத்த கிருபையப்பா. இப்படி கிருபை இல்லாமல் நான் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாதுப்பா. ஆண்டவர் இப்படி கிருபையினால எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தலை மீது கை வைத்து என் தேவன் எங்களோடு கூட வரும்படி அங்கே செபிக்கிறோம். கருத்தை போதற்காய் மனைவி பிள்ளைகளுக்காக செபி கடந்த வருடத்தில் நேர்த்தியாக நடத்திருக்கிறேன். நேர்த்தியாய் அப்பா நான் நினைத்ததை காட்டில் 100 மடங்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டவரை ஆராதனைகளை நாங்கள் நினைப்பதற்கு மேலே கர்த்தர் நடத்தி கொடுத்து மகனுக்கு இன்னும் அநேக தரிசனங்கள் உண்டு. அந்த தரிசனங்களை நிறைவேற்ற தேவனுக்கு கிருபை சொல்லி உதவி செய்கிறார். பலவீனங்களை நீக்கும் அவள் மனைவி பிள்ளைகள் இந்த ஆண்டவரை ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறவர்களோடு நாங்கள் எல்லோரும் சபையாராக ஒன்றுபட்டு இந்த ஊழியத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர்களை தகுதிப்படுத்த செபிக்கிறோம். இருக்கிற மூப்பர்களுக்காய், டீக்கன்களுக்காய், அருமையான வாழை பிள்ளைக்காய், சின்ன பிள்ளைகளுக்கு, குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் நான் செபிக்கிறேங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி தலைமீது கை வைத்து ரத்த கோட்டுக்குள்ள ரத்தத்தை முழுவதுமாக இந்த பிள்ளைகளை நிறைத்தப்பா. மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனை விட்டு கடந்து செல்ல தேவன் கிருபை. பெரிய சாட்சிகளை எழுப்புங்க. அருமையான வாழை பிள்ளைகள் சொன்ன அந்த ஆண்டவரே சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறோம். கர்த்தன் பெரியவராக இருக்கிறீர். எல்லாவற்றும் கரத்தில் கொடுக்கிறோம். அந்த எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல எல்லா கரங்களை சான்று நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். எல்லாம் அப்படி உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். செய்தனே டேப் எடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சரியாக 11 மணி நேரத்தோடு நான் இந்த ஆராதனை நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே இக்காலங்களில் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். வருகிற 6ஆம் தேதி சிஸ்டர் ஏஞ்சலின் அவர்களுக்கு வருகிற 6ஆம் தேதி பிறந்த நாள். 7ஆம் தேதி மகள் பிரசன்னகுமாரி அவர்களுக்கு பிறந்த நாள். அதே 7ஆம் தேதி அருமையான அன்பு மகள் பிருந்தா அவர்களுக்கு பிறந்த நாளை ஆண்டவர் காணும்படி கிருபை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய ஆண்டை ஆண்டவர் தந்து புதிய ஆண்டில் அவருடைய பரிபூர்ணமான நன்மையை சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்படியே கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாளுக்காக நன்றி தகப்பனே. நீர் தந்த இந்த நல்ல நாளில் ஆண்டவரே நாங்கள் வாசித்த அன்புக்குரிய அன்புவரே தேவ பிள்ளைகள் இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே 6ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிற மகள் ஏஞ்சலினுக்காக, ஆண்டவரே 7ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிற மகள் பிரசன்னகுமாரி பிருந்தா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி அவர்களுடைய வாழ்வில், அவருடைய எதிர்காலத்தில், குடும்பத்தில் என் ஆண்டவருடைய ஆளுகை இருந்து அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. திருச்சபையாய் ஊழியக்காரனாய் இணைந்து பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் திரியேக நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் 1000 மடங்கு வளர்ந்து பெருக நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து புதிய ஆண்டையும் புதிய ஆண்டின்
எதிர்கால திட்டங்களில் கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமை மாற்றிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு புதுசாக யாராவது இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இன்றைக்கி தான் நான் புதுசாக வந்திருக்கிறேன்னு யாராவது வந்திருக்கிறீங்களா? வந்திருந்தால் கொஞ்சம் எழுந்து நெல்லுங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறேன். அருமையான அன்பு தங்கச்சி, உங்கள் பேருமா? ஜீவிதா. எங்கேருந்து வரீங்க? வாலாஜாபாத்து. நீங்கள் பிரதர் அனீஷா? ராஜேஷ். அருமையான பிரதர் ராஜேஷ் மற்றும் மகள் ஜீவிதா, அவங்க புதிதாக நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. யாருடைய? ஓகே, டெய்ஸியா? ஜெய்சிகா. அருமையான அவங்க குழந்தை ஜெய்சிகாவோட அவங்க குடும்பமாக ஃபேமிலி தானே? வெரி குட். ஓகே, குடும்பமாய் வந்திருக்க அவங்களை கரங்களை தட்டி ஈசிஐ வாலாஜபா திருச்சபை குடும்பம் உங்களை அன்பாய் வரவேற்கிறது. தொடர்ந்து வாங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையான ஆராதனையில் எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஆராதனையில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, புதிய ஆண்டில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில ரெசல்யூஷன் எடுக்கணும். ஏதாவது ஒன்றுன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒன்றுலாம் கிடையாது, நிறைய ரெசல்யூஷனை நம்ம வாழ்க்கையில் எடுக்க. ரெசல்யூஷன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. தீர்மானத்தை மாற்றி எழுத முடியாது. இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சில தீர்மானங்களை சட்டமாக எழுதுனதுனால இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாம் படித்து நல்ல அந்தஸ்தில் நல்ல ஸ்நானத்தில் இருக்கிறோம். இதை மாற்றுவதற்கு சில கூட்டம் எழும்பி இது எப்படியாக இந்த லாவை என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. தீர்மானம் எழுதினதே. ஆமென். அதை மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானத்தை மாற்ற முடியுமா? எத்தனை பேர் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. தீர்மானம் மாற்றலாமா? சொல்லுங்க. மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், தீர்மானங்கள் ஒரு சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுவதற்காக எடுக்கிற தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை மாற்ற முடியாது. நாமும் கூட சில தீர்மானங்களை தேவ சமூகத்தில் நம்ம எடுக்கணும், எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தீர்மானம் எடுக்க சொல்கிறார். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமாம். யார் யாரெல்லாம் இந்த புது வருஷத்தில் பொறுத்து தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், கையை உயர்த்தி காட்டுங்க. பாதி தானா? நீ என்னடா தீர்மானம்? நீ என்ன தீர்மானம் பண்ணிக்கிற? என்னமாம்மா? இனிமேல் தங்கச்சி கூட சண்டையே போட மாட்டேன். பிராங்க்லின். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், விட்டு கொடுப்பேன். அப்புறம் 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். எழுந்து நெல்லு பார்க்கலாம். குள்ள கத்திரிக்காய் மாதிரி எழுந்து இப்படி வந்து நெல்லுவா. இவர் என்ன சொல்லுவா? சொல்லு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட சொன்னது அப்படியே மைக்கில் சொல்லு. நான் விட்டு கொடுப்பேன். தங்கச்சிக்கு 3 வேளையோ ஜெபம் பண்ணுவேன். சண்டை போட மாட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ. அவனுடைய ரெசல்யூஷன் பாருங்க. அப்பா அம்மா பேச்சு அது கேட்பாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கப்பா? நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? தீர்மானமா? அது என்னது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில காரியங்களை நான் சொல்லி அப்படி ஆண்டவருடைய வார்த்தையோடு நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே? ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என் வாய் மீறாதபடிக்கு. சில இடத்துங்களை பார்த்தீங்கன்னாக்கா வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று பேசுறது. ஏன்டா அப்படி நடந்துச்சுன்னா கொஞ்சம் வாயை அடக்க முடியாமல் போயிடுச்சேன். அதனால என்ன ஆயிடுச்சு? கை கலப்பாயிடுச்சு, பிரச்சனைகள் வந்துடுச்சு. அப்போ இந்த வாய் நன்மையையும் பேசும், இந்த வாய் மாறுபாடுகளையும் பேசும், இந்த வாய்
பாவத்தையும் செய்ய தூண்டும். இந்த வாய் ஒரு மனுஷனை கொல்லவும் செய்யும். இந்த வாய் ஒரு மனுஷனை தப்புவிக்கவும் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் இன்றைக்கு இது உள்ள பிரசங்கம், ஆனால் இந்த ஒரு ரெசல்யூஷனோடு கூட நம்ம போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமாம், இந்த வருஷத்தில் நான் இந்த எல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கையை உயர்த்துனீங்க. பொருத்தனை பண்ணாதவங்க போன வருஷம் போல தான் இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்கன்னா நிச்சயமாய் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது. தேவன் உங்களுக்கு இரக்கமுள்ளவராய், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய், அவர் சாந்தமுள்ளவராய் இருக்கிறதுனால நாம் இன்னும் சில காரியங்களை துணிகரமாய் செய்து கொண்டே இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆமென். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. என்ன பொருத்தனை பண்றாரு? வாசிங்க மீண்டும் ஒரு அந்த வசனத்தை. தேவனே, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பரிசோதிக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுவாரு? பரிசோதனை செய்வார். பரிசோதனை என்னன்னா டெஸ்ட். என்னது? உங்களை சோதிப்பார். உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா சில காரியங்களை கொண்டு வருவாங்க. பிசாசு கொண்டு வருவான் பாருங்கல்ல. இருதயத்தில் ஆண்டவர் பரிசோதிக்கும் பொழுது உங்க இருதயத்தில் என்ன இருக்கணும் தெரியுமா? உத்தமம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தின் நினைவு வாய் பேசும். இருதயத்தின் நினைவு வாய் பேசும். அப்ப இருதயத்தை சோதிக்கும் பொழுது இருதயத்தில் அசுத்தம் இருக்குன்னா வாய் என்ன பண்ணும்? மீறும். இருதயத்தில் பாவம் இருக்குன்னா வாய் என்ன பண்ணும்? பாவத்தை தான் வெளிப்படுத்தும். இருதயத்தில் அசுத்தம் இருக்குன்னா வாய் எதை தான் வெளிப்படுத்தும்? அசுத்தத்தை தான் வெளிப்படுத்தும். அதனாலதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், தேவரீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் என்னை விசாரிக்கிறீர், என்னை புடமிட்டும் பார்க்கிறீர், ஆனா ஒன்னத்தையும் காணல. காரணம் என்னன்னா இருதயத்தில் இருந்தா தானே என் வாய் மீறும். ஆமென் சின்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை துணிகரமா ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். துணிகரமான வார்த்தைகள், துணிகரமாய் நம்ம குறை சொல்லி விடுகிறோம். ஒரு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? உங்க வாய் மீறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். துணிகரமா மற்றவர்களுக்கு நீங்க நல்லா நினைக்கிறீங்க, நீங்க கவனிக்கிறீங்களான்னு தெரியல. நீங்க பேசுற வார்த்தை ஏதோ உங்களுக்குன்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. நீ பேசுவது மற்றவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதே. உங்க வாய் மீறக்கூடாது. இன்னைக்கு ஒரு வாய்க்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாய் உம்முடைய துதியை மட்டும்தான் சொல்லி வரணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. யாரையும் அபாத்திரமாய் நான் குறை சொல்லிவிடக் கூடாது. யாரையும் நான் குற்றப்படுத்தி விடக்கூடாது. நான் என்ன உத்தமனா? இவன் குற்றவாளி என்று சொல்லும்போது 3 விரல் என்னை தானே காட்டுகிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருத்தர் தான் இருக்கிறாரா? 4 பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் வாய் மீறாதபடிக்கு. ஆமென். நல்லா நினைச்சுக்கோங்க. ஒரு மனிதனை நீங்கள் பேசும்பொழுது, நீங்க ஒரு மனுஷனை குற்றப்படுத்தும் போது, நல்லா கவனி, லிசன் டு மீ, எல்லாம் என்ன கவனிங்க. ஒரு மனுஷனை நீங்க குற்றப்படுத்தும் பொழுது, அபாத்திரமாய் குற்றப்படுது, மல்லாக்க பார்த்து நீங்க எச்ச துப்புற மாதிரி, அந்த எச்ச எங்க தான் வரும்? சொல்லுங்க. எப்படி? ஆமா. அபாத்திரமாய் ஒரு மனிதனை நீங்கள் குற்றப்படுத்தி விடாதுங்கள். ஒரு மனுஷனை அபாத்திரமாய் ஜட்ஜ் பண்ணிடாத. ஜட்ஜ்மெண்ட் கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவிக்கு கொடுக்கிற கணத்தை கொடுங்க. அபாத்திரமாய் என்னமோ வேலைக்காரி மாதிரி கண்டமேன்னு நம்ம பேசுறதெல்லாம் கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. புருஷனுக்கு கொடுக்கிற கணத்தை கொடுக்கணும். அவனை சர்வன்ட், ஒன்று சம்பாரிச்சு போன அப்படிலாம் இல்லை. கணவன் நமக்கு மேலான ஸ்நானத்தில் இருக்கிற நம்முடைய கணவனே கண் கண்ட. சொல்லுங்க. ஆமா. மனைவி நீ தனிமையா இருந்தா நல்லது கிடையாதுன்னு சொல்லி மனைவியை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இருந்தாக்கா கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் துணையை கொடுக்கிறார்.
இதை கண்டமாடி போட்டு ஆமா பெண்ட் எடுக்கக்கூடாது, வார்த்தைகளால காயப்படுத்தக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன பண்றேன், தீர்மானம். எத்தனை பேர், யாராவது உண்மையா நான் சொல்றேன், உங்க ரெசல்யூஷனை எத்தனை பேர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிருக்கிறீங்க? நீங்க பண்ண பொருத்தனை யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க, பொருத்தனை எத்தனை பேர் பண்ணீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை பார்க்க. நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க. ஆமா, சௌந்தர்யா பண்ணியிருக்கிறாங்க, பிரியங்கா பண்ணியிருக்காங்க, பாஸ்ரமா பண்ணியிருக்காங்க, ஜாக்லின் பண்ணிக்கிறா, பாப்பா பண்ணிருக்க, ஜெசி பண்ணியிருக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியா? சொன்னீங்களா உங்க பொருத்தனையை மற்றவங்க சொல்லுங்க. அப்போதான் நீ அந்த பொருத்தனை நிறைவேற்றாத போது உன்னை இதெல்லாம் பண்ணி நீ செஞ்சேன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் நமக்கு 17ஆம் அதிகாரத்தில் தாம் பண்ணின தீர்மானத்தை எழுதி வச்சிருக்கிறார். உங்க பொருத்தனையை மற்றவர்கள் உங்க குடும்பத்தில் ஷேர் பண்ணுங்க. நான் இந்த ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இனி இந்த தீர்மானத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன். ஹலோ, நிறைய பேரோட லைஃப் 24 போல தான் 25 இருக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, டுமாரோ இஸ் மோர் தென் பெட்டர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளை சூப்பரா இருக்கும், நாளைய தினம் எனக்கு ஆச்சரியமான காரியம், நாளைய தினத்தில் ஆண்டவர் புதுமையை என் வாழ்க்கையில செய்வார், நாளைய தினத்தில் அவர் செய்கிற மகத்துவத்தை என் கண்கள் காணும் என்கிற ஒரு வைராக்கி நமக்குள்ள வரணும். ராமன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களோட தீர்மானத்தை இதுவரையிலும் எடுக்கலைன்னா ஒரு தீர்மானம் எடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஆமா, நம்ம கடந்த நாட்களில் எத்தனை நேரங்களிலே கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்திருக்கிறோம். என்னை எப்போ நான் மகிமைப்படுத்திருக்கிறேன், ஏன் சுய பெருமை பேசியிருக்கிறேன்னா, ஏன் சுய அனுபவத்தை பேசியிருக்கிறேன்னா, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறேனா என்கிறத யோசித்து பாருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, முதல் தீர்மானம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில? இருதயத்தின் நினைவு வாய் பேசுன்னா, இருதயத்துக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். என்ன தீர்மானம்? என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன பண்றேன். ஆமா, அந்த வாய் எதோடு கனெக்ட் ஆயிருக்கு? இருதயத்தோடு. அப்ப இருதயத்துல மீறுகிற காரியம் என்னன்னா, சத்துரு ஆளுகை செய்யாதபடி உங்க இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 1ஆம் தேதி ஒரு ரெசல்யூஷன் சொன்னேன். உங்கள் கரத்துல கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தை வைத்து இந்த சத்துருவை என்ன பண்ணணும்? நீங்க துரத்தணும். சத்துருவின் தலையை நசுக்கணும். அப்பொழுதுதான் உங்களால் என்ன கனி கொடுக்க முடியும்? நல்ல கனி கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை காப்பாற்றுவார், தண்ணீர் பாய்ச்சுவார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடி உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வார். எப்ப சொல்லுங்க? அந்த பட்டயத்தை வைத்து சத்துருவையின் தலையை நசுக்கும் பொழுது, சத்துருவை விரட்டும் பொழுது. எது பட்டயம்? கர்த்தர் என் கரத்துல கொடுத்திருக்கிற தேவனுடைய வசனமே அந்த பட்டயம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உங்க பைபிள் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? கையை தூக்கி காட்டு, பைபிளை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பைபிளை காட்டுங்க. இந்த முன்னாடி டிக்கெட்லாம் பைபிளே இல்லைல்ல, குர்ரா 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 குர்ரான்றீங்களா? பைபிள் நல்லா தூக்கி காட்டுப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், பைபிள் இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போய் பைபிள் வாங்கி கொடுங்க. சரியா? அடுத்த வாரம் வரும்போது ஜெய்சன் கூட உங்க பைபிள் எடுத்துட்டு வரணும். சரியா? பையில தர்றாரு அவரு. சரியா? உங்க பைபிளை எடுத்துட்டு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். கீழே வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? முதல் ரெசல்யூஷன் சொல்லுங்க. என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன பண்ணேன்? தீர்மானம். எங்க மீறக்கூடாது? இந்த பக்கம் மனைவியின் இடத்துல மீறக்கூடாது, புருஷனிடத்துல மீறக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல மீறக்கூடாது. அல்லேலூயா. சில புள்ள அடிக்கிறதுக்கே போறான். குழந்தைங்கள நம்ம சொல்லணும், அவன் மீறுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்து சுத்திகரிப்பு கூட்டத்தில் பாஸ்டர் பர்னபாஸ் ஐயா வந்தாங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சில புள்ள தூங்குமா, தூங்கும் போது என்ன பண்ணோம்? எழுந்திருக்கெல்லாம் என்ன பண்ணா? சுடு தண்ணியை ஊத்து, துடிச்சு முடிச்சு எழுந்துக்கோ, நாளைக்கு கூப்பிட்டு பாரு, அவன் கப்புன்னு எழுந்து உக்காருவான். இப்போ பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நம்ம வார்த்தை மீறிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, முதல் காரியம்
உங்கள் வாய் மீறாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் என்றால் அவர் உங்கள் இருதயத்தை சோதித்து பார்க்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்க விட்டு விடாதிருங்கள். ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. அல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, அவங்க போயிட்டாங்க, ஆனா அதை கூட நீங்கள் கர்த்தருக்காக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென் அல்லேலூயா. சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் சிலரை போல மாறி விடாதிருங்கள். நீங்க அதுல முதன்மையானவர்களாய் முன்மாதிரியானவர்களாய் இருங்கள். சபைக்கு கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது? 25வது வசனம், எபிரேயர் 10:25. அல்லேலூயா சொல்லுங்க, வாசிங்க மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை. சிலர் விட்டு விடுகிறது போல சொல்லணும். இன்னைக்கு போய் குடும்பத்தில் போயிட்டு வீட்டில் போயிட்டு கணவன் கிட்ட மனைவி கிட்ட பிள்ளைகள் கையை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறேன், இந்த 1ஆம் தேதியிலிருந்து எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி ஜெபம் பண்ணீங்க? பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி சங்கிலி ஜெபம் பண்ணீங்களா? இல்லை அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு ஜெபம் பண்ணீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்கள பார்க்கலாம். பொய் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அப்போ எல்லாருமே என்ன ஆயிட்டோம்? விட்டுட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏமா ஜெபம் பண்ணலன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. அவன் என் பேச்சு கேட்க மாட்டான். அப்போ உன் பேச்சு கேட்காம போகிற அளவுக்கு நீ இருக்கிற. என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டேன், என் மனைவி என் பேச்சு கேட்கறதுக்கு ஜெபம்னாவே அவங்களுக்கு தலைவலிக்குது, அதனால நான் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது அப்படின்லாம் இருக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? இன்னைக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு பொருத்தனை, என் வாய் மீறாதபடிக்கு என்ன பண்றேன்? சத்தமா சொல்லுங்க, தீர்மானம் பண்ணுகிறேன். ரெண்டாவது, சபைக்கு கூடி வருதல மற்றவங்க சபைக்கு வராம போவது போல அல்ல, நான் அனுதினமும் சபைக்கு வருவேன் என்கிறத நீங்க என்ன பண்ணுங்க? தீர்மானம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணுவோம். 1000 நாள் பார்க்கிலும் உம்முடைய சமூகத்துல கூடி வருகிற ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. என் அன்புக்குரியவர்களே, தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுங்கள். சபைக்கு கூடி வருதுல ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்ததாய் 10ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லிசன் டு மீ. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரியும்ல? எத்தனை பேருக்கு சத்தியம் தெரியும்? எத்தனை பேருக்கு வசனம் தெரியும்? கையை உயர்த்தி காட்டுங்க. ராஜாவோட பொண்ணு ஷெரின், இவளுக்கு தெரியுதான். யார் பேர்? ஷெரின் நிலாவுக்கு தெரியுதான் சத்தியம்னா எனக்கு என்னன்னு தெரியும்ட்டு. சரி, சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? வசனத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? வசனம் தெரியுமா? வசனம் தெரியும். கையை உயர்த்தி காட்டுங்க. நல்லா கையை உயர்த்துக்க பார்க்கலாம். ஆமா, உனக்கு பாதி தான் தெரியுமா? இவனுக்கு என்னன்னே தெரியல. கையை உயர்த்து. வசனம் தெரியுமா? வசனம் தெரியல. ஆமா, வசனம் தெரியுன்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க. இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆமென். ஆமா, நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இன்னைக்கு உங்களுக்கு வயசை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 50 இருக்கலாம், 40 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம். 100லாம் வருமானு நம்மளாம் தெரியல. இல்ல 20, 30 கூட இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனத்தை படிச்சிருந்தா கூட இன்னைக்கு நமக்கு என்ன தெரியணும்? 40 வசனம். இப்ப என்ன, நான் 40 அபோ கடந்து போயின்னு இருக்கிறோம். 40 வசனம் எனக்குள்ள தெரியணும். இப்போ உங்க வயசை கால்குலேட் பண்ணி பாருங்க, எத்தனை வசனம் எனக்கு தெரியும்? சத்தியத்தை கையில தான் வச்சிருக்கிறேன். சத்தியத்தை
வகை வகையா வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த சத்தியம் ஒரு நாளும் உள்ளார்ந்த மனதிற்குள் வரவில்லை என்றால் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகள், ஆண்டவர் இங்க உங்களுக்கு ரெசல்யூஷன் எடுக்க சொல்றது என்ன தெரியுமா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, நீங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாவம் எது, சாபம் எது, அநியாயம் எது, அக்கிரமம் எது, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுடைய கிருபை எது, தேவனுடைய ஈவு எது, தேவனுடைய அன்பு எது, தேவனுடைய ஆளுகை எது, தேவனுடைய பிரசன்னம் எது, தேவனுடைய ஆசீர்வாதம் எது, தேவனுடைய அன்பின் ஆழம் என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவராமேன் சொல்லுங்களேன். அறிஞ்சிருக்கிறீங்களா? ஆனா அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமா சத்தியத்தை அறிந்த பிறகும் துணிகரமான பாவத்தை நம்ம செய்கிறவர்களாய் இருந்தா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ செய்த பாவத்தை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். நம்ம செய்த பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டது. அது என்ன பலி பார்க்கலாம் சொல்லுங்க? ஆட்டு குட்டியானவர் இயேசு நமக்காக என்ன பண்ணிட்டாரு? ரத்தத்தை சிந்தி பலியாக்கப்பட்டார். அல்லேலூயா. இவர் வந்ததனால இவருடைய சத்தியத்தை, இவருடைய வார்த்தையை நம்ம அறிந்த பின்பு, நான் மீண்டும் துணிகரமாய் பாவம் செய்வேனானால் இனி எனக்காக பலிலாம் கிடையாது. எனக்காக ஒருத்தர் பலி ஏற்றுக்குவாங்கலாம் கிடையாது. எனக்காக இவர் பாரம் சுமப்பார்லாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிப்பா பார்க்கலாம். போடுங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்துருன்ற. என்னது? நியாய தீர்ப்பு வரப்போகுது. என்ன நியாய தீர்ப்பு தெரியுமா? அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. 30 வருஷமா சபையில உட்காந்துட்டு இருக்கிறேன், 20 வருஷமா சபையில உட்காந்துட்டு இருக்கிறேன், 25 வருஷமா சபையில உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துல 1000 பிரசங்கங்களை கேட்டிருப்போம், 1000க்கு மேற்பட்ட வசனங்களை கேட்டிருப்போம். ஆமென் 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 என்று நம்ம அறிக்கையெல்லாம் செய்திருப்போம். இதையெல்லாம் அறிந்த பின்பும் கூட துணிகரமாய் பாவம் செய்வோமானால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. மகனே, செய்த தவறுக்கு என்னதான் உண்டு சொல்லுங்க? என்ன உண்டு? நியாய தீர்ப்புல என்ன வரும்? பாவம் கொலை செஞ்சனுக்கு சூப்பரா கொலை செஞ்ச, நீ இப்போ அரண்மனையில் உட்காருன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. சத்தியத்தை அறிந்திருக்கிற நான் துணிகரமான பாவம், மனப்பூர்வமான பாவம் நான் செய்யாதபடிக்கு நான் எனக்குள்ளாய் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. பாவம், தெரிந்து செய்கிற பாவம், கூட்டாய் செய்கிற பாவம், தனிமையில செய்கிற பாவம், நிறைய வகைகள் உண்டு. இது எல்லாமே என்னதான்? பாவம் தான். பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மாமே நாமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். என் அன்புக்குரிய சத்தியத்தை அறிந்தவர்கள் உங்களிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்க வாய் மீறக்கூடாது மகளே. யாரையும் துணிகரமா பேசிடாதீங்க. இதுவுமே என்ன தெரியுமா? துணிகரமா பேசுற வார்த்தையே என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிந்தவருக்கு செய்வதனால பாவம். துணிகரமாய் பேசுகிற வார்த்தைக்கு என்ன வரும் சொல்லுங்க? அபாத்திரமாய் ஒருவனை குற்றப்படுத்துகிற அந்த காரியத்திற்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. சபைக்கு கூடி வருதல் நல்லது. இதை விட்டு விட்டா நமக்கு என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். ஒரு ரெசல்யூஷன் எடுங்க, ஒரு பொருத்தனையை எடுங்க. இந்த பொருத்தனைக்கு பிறகுதான், இந்த தீர்மானத்துக்கு பிறகுதான் உன்னால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நல்ல கனியை கொடுக்கிற தோட்டத்தை தான் அவர் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். நல்ல கனியை கொடுக்கிற இந்த திராட்சை கொடியை தான் அவர் என்ன பண்ணுவார்? வளர்ப்பதற்கு நீர்ப்பாய்ச்சுவார். அல்லேலூயா. இந்த நல்ல கனியை கொடுக்கிற இந்த திராட்சை தோட்டத்துக்கு தான் அவர் சேதம் வராதபடி காத்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். எப்போ?
ரெசல்யூஷன் எடுக்கணும். தீர்மானம் எடுத்த பிறகுதான். ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். தீர்மானம் எது தெரியுமா? எனக்கு சிற்றின்பத்தை கொடுக்கிற, எனக்கு இன்பத்தை கொடுக்கிற, எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற, எனக்கு அப்பு இன்ஸ்டன்ட் சுகத்தை கொடுக்கிற இந்த அசுத்தத்தை நான் நீக்கி போடும் பொழுதுதான் நித்தியமான மனமகிழ்ச்சியை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வசனம் 26 போடுங்க பார்க்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு. அல்லேலூயா. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சொல்லுங்க, மனம் திரும்புதல். சில ஞானஸ்நானம் எடுத்துட்டாவே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறான். ஞானஸ்நானம் எடுத்துட்டு சுத்துற ஆட்கள்லாம் உண்டு. ஞானஸ்நானம் எடுத்து பாவம் செய்கிற ஆட்கள்லாம் உண்டு. அது ரட்சிப்பு கிடையாது. அதற்கும் என்னதான் உண்டு? 27 சொல்றோம். என்னதான் உண்டு? நியாயத்திற்கு உண்டு. எல்லாவற்றிற்குமே என்ன உண்டு? எப்ப தெரியுமா? சத்தியத்தை அறிந்து விட்டபடியினால், சத்தியம் உனக்கு தெரிந்தபடியினால், வசனத்தை நீ கற்றுக்கொண்ட பிறகு நீ எதை செய்தாலும் அதற்கு என்ன வருகிறது தெரியுமா? நியாய தீர்ப்பு வரும். என்று எப்படி பண்ணுமா? நியாய தீர்ப்பு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை கூல் பண்றது இருக்காது. சொல்ற பயத்தோட நியாய தீர்ப்புல என்னை தூக்கி ஆண்டவர் அரண்மனையில் உட்கார வைப்பாரு. நான் என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன, நான் காணிக்க கொடுத்தா வாயை முடிக்குவாரு. நான் என்ன பண்ணிட்டா ஆண்டவரே துதிச்சு பாட்ட வாயை முடிக்குவாரு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமை. நோ 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 நோ. சத்தியத்தை அறிந்த பிறகு செய்கிற எல்லாவற்றுக்கும் என்னதான் உண்டு? ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆமா, சத்தியத்தை அறிந்த பிறகு கணவனை மதிக்கணும், மனைவியை மதிக்கணும், பிள்ளைகளை நீங்க மதிக்கணும், பெற்றோர்களை கனம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, கனம் பண்ணாத பட்சத்தில் உனக்கு என்ன உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என் மக்களை, என் பிள்ளைகளை நான் கனம் பண்ணலைன்னா ஜேக்கப்புக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகிறது. என் மனைவிக்கு நான் துரோகம் செய்வேன், ஆனால் எனக்கு என்ன வரப்போகிறது? என் கணவனுக்கு நான் துரோகம் செய்வேன்னா எனக்கு என்ன வரப்போகிறது? என் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்த, என் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்தால் எனக்கு என்ன வரப்போகிறது? கர்த்தருக்கு துரோகம் செய்தால் என்ன வரப்போகிறது? சத்தமா சொல்லுங்க. முன்னாடி தான் வருது 4 வார்த்தை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன வரப்போகுதுமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு. நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நீ செய்த காரியம் ஒவ்வொன்றும் ஆண்டவர் வசனம் போட்டு காட்டுற மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் உன்னை எல்லாத்தையும் போட்டு காட்ட போகிறாரு. பயத்தோடு எதிர்பார்த்துரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அவைகளை இன்னைக்கே அறிக்கை செய். ஒருவேளை கர்த்தர் மனம் திரும்ப கூடும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. துணிகரமாய் கமா போட்டுக்கிட்டே போகாத, இன்ஃபினிட்டி போட்டுக்கிட்டே போகாத, புல் ஸ்டாப் வச்சு அதுக்கு ஒரு முத்திரை கொடு. டெமாலிஷ். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உனக்கு தெரியல, நம்ம என்ன நினைக்கிறோம்? என் அம்மா என்ன பார்க்கறது இல்லை, என் அப்பா என்ன பார்க்கறதுக்கு கிடையாது, நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் என்ன தெரிய போகிறது கிடைக்காதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்காத மகளே, மகனே, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். உன்னுடைய எல்லா அசைவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சத்தியத்தை அறிந்த பிறகு நீ செய்கிற எல்லா மீறுதலுக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு. நீ செய்தது எல்லாமே நியாயமா? நியாயமா? அநியாயம். அநியாயத்துக்கு என்ன நியாய தீர்ப்பு? தண்டனை, கோபாக்கின. எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. பொறுத்தனை முக்கியம். ஆமேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல நம்ம என்ன பண்ண, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனை போ ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சத்தியத்தை கேட்டு திரும்பவும் போயிட்டு சட்டியை கட்டி போடுற மாதிரி உங்களுடைய பரிசுத்தத்தெல்லாம் தூக்கி போட்டு திரும்பவும் பழைய குருடி கதவை திரடிலாம் இருக்காதீங்க. சில வீட்டில் போனால் 24 மணி நேரமும் டிவி தான் ஓடிச்சிருக்கும். நாடகம், சினிமா.
நிச்சயமாய் சொல்லுகிறேன், அது உங்கள் வாழ்க்கையை ஈடேற்றாது. அல்லேலூயா. எதற்கு நான் இந்த இடத்துல கத்தணும்? சீக்கிரமாக முடிங்கலாம் எல்லாருமே சொல்கிறீங்க. நான் என்னத்துக்கு சொல்லணும்? இந்த இடத்துல இருந்து தான் சத்தியத்தை போதிக்க முடியும். ஆமென். என்ன தெரியுமா? வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லும்போது ஜேக்கப்பு பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. சொல்லுங்கள், முதல் ரெசல்யூஷன் என்ன சொல்லுங்க? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறேன். 2வது, சபை கூடி வருதலை விட்டுவிட மாட்டேன். 3வது, சத்தியத்தை அறிந்த பிறகு துணிகரமான பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பிறகு, சத்தியத்தில் வாழ்ந்த பிறகு ஒருவன் பாவம் செய்யறானா அவனை கண்டிக்கணும். நீ செய்யறது தப்பு மகனே. அது அப்பனா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, தோளுக்கு மேல வளர்ந்தவனா இருந்தா கூட சரி, நீ சத்தியத்தை அறிந்திருக்கிற, அவனும் சத்தியத்தை அறிந்திருக்கிறான். சத்தியத்தை அறிந்தும் அவன் பாவம் செய்வானால் நீ கண்டும் காணாதவனை போல போகக்கூடாது. நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிற இடத்துல நீங்கள நானே நிற்கணும். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மனுஷனாண்ட பேச முடியாது. அடிச்சு எதா பேசினா அம்மா வீட்டுக்கு போடின்றான். என்னத்துக்கு? பிள்ளைங்களுக்காக வாழ வேண்டியதா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஜபம் பண்ணு. ஆமென். அடங்காத்து காலு உடச்சி தான் உட்கார வைக்கணும்னா உட்கார வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, சிலங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவன் காலு உடஞ்சி வீட்டில் உட்காந்தா கூட நான் சோறு போட்டுக்கிறேன்னுவாங்க. ஏன் தெரியுமா? சீர்திருத்தத்தை உண்டு பண்ண. அப்படி கூட ஆண்டவர் மாத்திட்டோமே. அவன் எப்படியாக சத்தியத்தில் இருக்கணும். அவன் சத்தியத்திற்காக சாட்சியா இருக்கணும். அவன் சத்தியத்தில் வாழ்ந்து விட வேண்டும். ஏன் என்றால் சத்தியத்தை அறிந்த பிறகு செய்கிற ஒவ்வொன்றும் அவனுக்கு சாபமா மாறுது. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ நல்ல கனி கொடுக்கிற திராட்சை மரம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். எத்தனை பேர் நல்ல கனி கொடுக்க போறீங்க? ஆமென், ஆமென். என்ன பண்ணணும் தெரியுமா? பொருத்தனை பண்ணுங்க. என் வாய் மீறக்கூடாது. ஆமென். இந்த வாயில் அசுத்தத்தை பேசக்கூடாது. இந்த வாயில அசுத்தமான காரியத்தை பேசக்கூடாது. ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவனை கீழே தள்ளுகிற வஞ்சக வார்த்தை இந்த வாயில வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். என்ன வார்த்தை வந்துடக்கூடாது? மற்றவனை கீழே தள்ளுகிற வஞ்சக வார்த்தை. லூசிபர் பேசினா, நீங்கள் இந்த கனியை புசித்தா தேவர்களை போல மாறிடுவீங்க. இன்னைக்கு சிலரை நம்ம அப்படியே நயவஞ்சகத்தோட அவங்க இறுதியத்தை நம்ம கேப்சர் பண்ற நியாய தீர்ப்பு உண்டு. வாய் மீறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வாயில கண்ட பாட்டை பாடுறது, கண்ட காரியங்களை பேசுறது, கண்ட அசுத்தங்களை கொண்டு வந்து வாயில நீங்க செய்வது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. இந்த வாயில வெத்தலை பாக்கு, இந்த வாயில பாக்கு, இந்த வாயில நான் உதட்ட பிதிக்கி எல்லாம் வைக்கிறான். உன்னை அழிச்சிக்கா. சத்தியத்தை அறிந்த பிறகு இந்த பாவம் செய்வனா நிச்சயமா எழுதிக்கோ. உனக்காக என்ன தீர்ப்பு உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. அல்லேலூயா. அப்படியே தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன். சபைக்கு கூடி வருதலை விட்டுவிடாதபடி நான் தீர்மானம் பண்ணுகிறேன். சத்தியத்தை அறிந்த நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கல. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே, இன்னொரு ரெசல்யூஷனோட முடிக்க போகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அடுத்ததாய் நீங்க காத்துக்கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? உங்க ஆவி, ஆத்தும, சரீரம் அப் டு பாட்டம் வரையிலும் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா?
பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க போய் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனையை தீர்மானம் பண்ணுங்க. என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்ன பண்ணணும் தெரியுமா? குற்றமற்றதா இருக்க வேண்டும். சொல்லுங்க. சரீரம் மாம்சத்தின் இச்சையை வெளிப்படுத்துற ஒரு காரியம். இந்த சரீரம் அழகு இந்த சரீரத்தில் தான் இருக்கு. சொல்லுங்க. கலரு இந்த சரீரத்தில் தான் இருக்கிறது. இந்த சரீரம் ஆத்மாவையும் மாம்சத்தையும் தீட்டுப்படுத்துறமா ஈஸியா. என்ன பண்ணணும் தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி நியாயத்தீர்ப்பு நாளில் குற்றமற்றதா இருக்க காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். இந்த சரீரத்தை கண்டமணி இந்த டேட்டு குடுத்திக்கிட்டு, பச்சை குத்திக்கிட்டு, கடுக்கனை போட்டுக்கிட்டு, இங்கே வர ஆணி அடிக்கிறான். இங்கே ஆணி, நாக்கில் ஆணி, டேட்டு குத்துறதுலாம் அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியமாக போயிடுச்சு. யார் பேசுறது? என் அன்புக்குரியவர்களே, உங்களை ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை என்ன பண்ணுங்க? குற்றமற்றதா இருக்க காத்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆண்டவர் முதல் நாளிலேயே இந்த ஆண்டின் முதல் ஆராதனை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த ரெசல்யூஷனோடு நீ பயணிக்க ஆரம்பி, உனக்கு எல்லாமே சூப்பர் தான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ஆவியை என்ன பண்ணுங்க? நீங்கள் சரி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆத்மாவை சரி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் சொல்றாருல்ல, சங்கீதம் 103, என் ஆத்மாவே கர்த்தரை. ஆத்மாவுக்கு ஒரு வேலையை கொடுங்க. இந்த ஆத்மாவுக்கு ஒரு டியூட்டி உண்டு. என்ன டியூட்டி? இந்த ஆத்மா யாரை ஸ்தோத்தரிக்கணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமா, அவர் கொடுத்ததை பிச்சுக்கிட்டு கொடுத்தவரை விட்டுட்டு மறந்து சுத்துறான். அவர் கொடுத்தது, மனைவி கர்த்தர் கொடுத்தார், புருஷன் கர்த்தர் கொடுத்தார், வீடு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா நன்மைகளுமே கர்த்தர் தான் கொடுத்தார். நீ நன்மையை மட்டும் பிடிச்சிட்டு தொங்குற, கொடுத்தவரை மறந்து விட்டையே. சொல்லுங்க. அப்போ இந்த ஆவி, ஆத்துமாவுக்கு ஒரு டியூட்டியை கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆவிக்கு ஒரு வேலை உண்டு, இந்த ஆத்மாவுக்கு ஒரு வேலை உண்டு. கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தர் இந்த பூமியில வாழ்வதற்காக கொடுத்த ஒரு விலையேற பெற்ற பிரசியஸானது. ஆமென். ஏன்னா இந்த சரீரம் அவருடைய கைவண்ணம். இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணாரு? உருவாக்கி இருக்கிறார். இதை நான் என்ன பண்ணக்கூடாது? மற்ற களிச்சாடிக்கெல்லாம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஆமா. எத்தனை பேர் பொருத்தனை பண்றீங்க? இனி இந்த சரீரத்தை எதுக்காக நான் கீறிக்க மாட்டேன். சில ஆட்கள் லவ் ஃபெயிலியரு, காதலிக்காக கட் பண்ணிக்கிறான், ரத்தத்தை விடுறான். இயேசுவின் நாமத்தில் இதுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஆமா. பேரு குத்திக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரத்தை தம்பி தங்கச்சி இக்காலங்களை பிசாசு அழகா பயன்படுத்துவான். சரியா? இக்காலங்களை பிசாசு அழகா பயன்படுத்துவான். இக்காலத்தை நீங்க மிஞ்சிட்டீங்கன்னா உங்களை ஒருவனும் அணுக முடியாது. ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கல. அல்லேலூயா. ஆமா. கல்யாணம் ஆனது கூட இப்போ பச்சை குத்துது. கல்யாணம் ஆனவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தயவு கூர்ந்து இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பாவத்தை, சத்தியத்தை அறிந்த பிறகு நீங்கள் செய்வீங்கன்னா நிச்சயம் நியாயத்தீர்ப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் தீர்மானம், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறேன். ரெண்டாவது, சபைக்கு கூடி வருதலை விட்டு விடாதபடி தீர்மானம் பண்ணுகிறேன். மூன்றாவது, சத்தியத்தை அறிந்த பிறகு பாவம் செய்யாதபடி தீர்மானம் பண்ணுகிறேன். நான்காவது, என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாய் பரிசுத்தமுள்ளதாய் காக்க தீர்மானம் பண்ணுகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் பொழுது சத்துருவின் தலை நசுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பெர்மிஷன் இல்லாம பாப்பா இங்க வாங்க, எழுந்து பாப்பாங்களா. உன் பேர் என்ன? ஆஷிகா. என் கையை தொடு பார்க்கலாம். தொடுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். என் பர்மிஷனோடு அவன் என்ன பண்றான்? என் கையை தொடுறான். நான் தான் அனுமதிக்கிறேன். பாவமே பாவமே எனக்குள்ளவா, இச்சையே எனக்குள்ளவா, இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, நான் பர்மிஷன் கொடுத்தனாலதான் இது எனக்குள்ளாய் வருகிறது. இவ வர என் கையை தொடக்கூடாது நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இவனை தொடுவாளா? என் வாய் மீறக்கூடாது, என் கண்கள் இச்சையை பார்க்க கூடாது, என்னுடைய என் இருதயம் கண்டதை நினைக்க கூடாது. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன்னா நான் மற்றவங்க யாராவது என்னை டச் பண்ண முடியுமா? நீ தீர்மானம் பண்ணாததுனால தான் இவ்வளவு போராட்டம். 2024 போல, 2022 போல, 2021 போல, 2020 போல, 2019 போல எத்தனை பேருடைய லைஃப்ல வரணும்? 2020 அனுபவம் வேணுமா உங்களுக்கு? வானாசாமி பக்கத்து விட்டு கூட போக முடியல, பாஸ் கொண்டு போக சொன்னா கொரோனா டைம்ல. 2025 நீ எதிர்நோக்கி இருக்கிற நன்மைக்கான ஆண்டாய் நீ மாற்றிக்கொள்ளணும்னா தீர்மானம் பண்ணு. ஆமைன்னு சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டார், வாக்கு தந்துட்டார். வசனத்தை போடு பார்க்கலாம். நம்மளுடைய ஏசாயா 27:3 வாக்குத்தத்த வசனத்தை, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் என்ன பண்ணுவேன்? காத்துக்கொள்ள. எப்ப தெரியுமா? சத்துருவின் தலை நசுக்கும் பொழுது. சத்துருவின் தலை எப்படி நசுக்க முடியும் சொல்லுங்க. 1வது வசனத்தை வாசிங்க போடுவா. சத்துருவின் தலை எதனால நசுக்கப்படும்? கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தாலதான். ஆமே. உங்க பொருத்தனை நீங்க பண்ணின தீர்மானம் எப்போ நிறைவேறும் தெரியுமா? இந்த சத்தியத்தை எடுத்துட்டீங்கன்னா தீர்மானம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க படிக்க 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 அருமையான கிருபான சொன்னாங்க. எப்ப பாரு என் பக்கத்துல போன் தான் இருக்கும். இப்ப என்ன இருக்கிறது? எத்தனை பேருடைய லைஃப்ல அந்த சேஞ்சஸ் வந்திருக்கு, வரப்போகிறது? சொல்லுங்க. எனக்கு மார்த்தட்டி சொல்ல முடியும். ஐயா நான் போயிட்டு போன வாரம் சத்தியத்தை கேட்டு நான் அப்படியே செய்தேன் அப்படின்னு எவனாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுவேன். வாழ்ந்து காட்டணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தனால சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன். கையை தட்டி என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கணவனுக்கு ஏற்ற மனைவியா, மனைவிக்கு ஏற்ற புருஷனாய், பிள்ளைகளுக்கு ஏற்ற பெற்றோர்களாய், பெற்றோர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியாய், உறவுகளுக்கு ஏற்ற நல் உறவாய். ஆமேன் சொல்லுங்களேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆமேன். இனி என்ன என் கண் எதிரவே ஒரு எவிடன்ஸ் நடந்தாலும் நான் அவனை நியாயம் தீர்க்க மாட்டேன். சொல்லுங்க. ஆமே. நியாயத்திற்கு யாருடையது? ஜேக்கபுக்கு நியாயத்திற்கு அவர் வராரா? கிருபாகரனையவன் நியாயத்திற்கு அவர் வராரா? வில்லியம் கேரையவன் நியாயத்திற்கு அவர் வராரா? ஜோசப்பின் நியாயத்திற்கு அவர் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஒவ்வொருவரையும் நியாயத்திற்கு அவர் வருகிறார். நீ ஏன் நியாயத்திருக்கிற? உன் நியாயத்திற்கு சரியாயிடுமா? குற்றவாளியே நிரபராதி என்றும் நிரபராதியே குற்றவாளி என்றும் நீ நியாயத்திருக்கிறியே. அவர் அப்படி அல்ல, உள்ளபடியே நியாயத்திற்கு வருவார். ஆமே சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. சத்தியத்தை அறிந்த பிறகு செய்கிற ஒவ்வொரு காரியமும்
நியாய தீர்ப்பில் கொண்டு வரப்படும். ஆமென். ஆமாம். எத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். சின்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். வேற ஏதாங்களும் நம்மளை குழப்ப, நம்ம இருதயத்தை டைவர்ட் பண்ண நிறைய சிச்சுவேஷன் வரும். இயேசுவின் நாமத்தினால அப்பால போ. அல்லேலூயா. சின்னங்களை பார்க்கலாம். 4 காரியம் சொன்னேன். 1, என் வாய் மீறாதபடி. 2, விட்டு விட மாட்டேன். சபைக்கு வந்தால் தான் எனக்கு நல்லது. ஆமென். சொன்னங்களை பார்க்கலாம். அடுத்து, சத்தியத்தை அறிந்த பிறகு துணிகரமான பாவத்திற்கு சத்தியத்தை அறிந்தபடி பாவம் செய்யக்கூடாது. அது என்ன துணிகரமான பாவம்? கொஞ்சம் பாவம் அல்ல. சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், என் மேல ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை வச்சுட்டாரு. சதிசா இருந்த என்னை ஜேக்கப்பா மாத்தி வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற நான் துணிகரமா செய்வேனா, நிச்சயம் எனக்கு என்ன உண்டு சொல்லுங்க? நியாயத்திற்கு நீ செய்த கிரியைக்கு ஆண்டவர் கிருடம் கொடுப்பாரா, தண்டனை கொடுப்பாரா? தண்டனை கொடுப்பாரு. அது எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு தெரியாது. பயத்தோடு எதிர்பார்த்துன்ற. அல்லேலூயா. அடுத்ததாய், என் ஆவி ஆத்ம சரீரம் அவருடைய கைவண்ணமாய் இருக்கிறது. அவருடைய என் ஆவி அவர் கொடுத்த ஜீவ சுவாசம். ஆமென். சிலகளே அல்லேலூயா. ஜீவ ஆத்மாவும் அந்த ஆவி எனக்குள்ள வந்த பிறகுதான் நான் ஜேக்கப்பா மாறினேன், சதீஷா மாறினேன், கிருபாகரனா மாறினேன், ரவியா மாறினேன், வில்லியம் கேரி, பிராங்க்லினா மாறி இருக்கிறோம். ஆமென். இந்த ஆவி ஆத்மா யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை. ஆமென். இந்த ஆவியையும் ஆத்மாவை எதற்குள்ள கொடுத்தாரு? இந்த சரீரத்துக்குள்ள கொடுத்திருக்கிற. இதை நான் எப்படி பார்த்துக்கணும்? பரிசுத்தமாய் குற்றமற்ற சரீரமாய் காத்துக்கொள்ளணும். ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. இதை பொருத்தனையோடு நீங்க ஏறிடுங்க. ஆமென். இப்படி சத்ருவை நீங்க விளக்கினாதான், எப்படி தீர்மானம் பண்ணி விளக்கினாதான் நீ நல்ல கனிகளை கொடுப்ப. ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. தண்ணீர் பாய்ச்சுவார் என்கிற காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சு 2-3 வசனத்துல வாசிங்க. ஏசாயா 27 3 வாசிங்க. காப்பாற்றி, நான் 1ஆம் தேதியே சொன்னேன். அவர் யாரை காப்பாற்றுவார்? அவர் யாரை காப்பாற்றுவார்? நல்ல திராட்சை ரசத்தை காப்பாற்றுவார். நல்ல திராட்சை ரசம்னா எது சொல்லுங்க பார்க்கலாம்? அன்பு கூறுகிறது நல்ல திராட்சை தோட்டம். அன்பு கூறுகிறவனை அவர் காப்பாற்றுவார். 2வது சொல்லுமா? நம்புகிறவனை. ஆமா, நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களா? கை தட்டுங்க பார்க்கலாம். எழுதி வச்சு சொல்றவங்களுக்கு நல்லா கை தட்டுக்கணும். நல்லா கை தட்டுங்க. பாராட்டுற தட்டு எப்படி தெரியுமா? அப்படி தட்டுவாங்க. கேலி கூத்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் தட்டலாம். இப்படி தட்டுறது என்ன தெரியுமா? இப்ப தட்டுங்க. பாராட்டுற தட்டுங்க. தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. யாரை அவர் காப்பாற்றுவார்? நம்புகிறவர்களை. முதலாவது அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவார். 2வது அவரையே நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்றுவார். 3வது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து மோசேயை காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க செய்தார். தாவீதை காப்பாற்றினார். விழுந்த சிங்காசனத்தை மீட்டெடுக்க உதவி செய்தார். அந்த தாவீதின் சிங்காசனத்திலிருந்து தான் இயேசு என்கிற ஒரு துளிர் தோன்றியது. அந்த இயேசுவால் தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக இவர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தராகிய நான் நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கிற தோட்டத்திற்கு அடிக்கடி என்ன பண்ண போறேன்? தண்ணீர் பாய்ச்ச போகிறேன். என்ன பாய்ச்ச வரா? தண்ணீர் பாய்ச்ச போற. தண்ணீர் பாய்ச்சுகிறது எதற்காக? தண்ணீர் பாய்ச்சுவாங்கம்மா? தண்ணீர் எதற்காக பாய்ச்சுவாங்க சொல்லுங்க? நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா வளரணும், உன்னுடைய உன் சந்ததியின் நடுவே நீ மிகுதியாய் பலுகி பெருகணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறல்ல, அதற்கு தேவன் உனக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, தண்ணீர் பாய்ச்சினா தான் நீ என்ன பண்ண முடியும்?
ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணணும். உனக்கு தேவையானவையில் அவர் என்ன பண்ணணும்? ப்ரொவைட் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் ஆதாம் ஏவாளுக்கென்று ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாரா? உருவாக்குனார். எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் உள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் கனி தர வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. உருவாக்கினவருக்கு தெரியும் எப்ப தண்ணீரை கொடுக்கணும், எப்போ உன்னை வாழ வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒரு ஆமைன் சிலங்களை பார்க்கலாம். அப்புறம் நினைச்சாரு, இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் கனித்தர வேண்டுமானால் இதற்கு தண்ணீர் தேவை. கர்த்தர் உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காகவே தோட்டத்தின் நடுவிலே ஒரு ஆற்றை உண்டு பண்ணினார். வாசிங்க, ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் என்ன தோட்டத்தை உண்டாக்குனாரு? சொல்லுங்க. ஜேக்கப் சதீஷ்ன்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் எமிமாவை கொடுத்து, அதில் லியா ஜாக்லினை கொடுத்து, அதில் ஜேசன் சீகன் பால்க கொடுத்து இந்த தோட்டத்தை பண்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தோட்டம் கனி கொடுக்கணும், கனி கொடுக்காம போகணும்னா நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ கர்த்தர் தேவன். அப்போ இந்த தோட்டத்தை உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்களே. நீங்க ஒரு தோட்டம், உங்க குடும்பம் ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் நீங்க விளைந்து நற்கனிகளை கொடுக்க வேண்டுமானால் விளைய செய்கிற ஆண்டவர் உங்கள் மேல் மனம் இறங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் விளைய செய்கிற ஆண்டவர் மனம் இறங்கிட்டா போதும், சத்ருவின் தலை நசுக்கப்படும், களை பிடுங்கப்படும், அசுத்தமானது உங்களை விட்டு அகன்றி போகும். நீங்கள் நல்ல கனிகளை தருவீங்க. நல்ல கனி தருவதற்கு நீங்க நீர் பாய்ச்ச வேண்டாம், அவரே நீர் பாய்ச்சுவார். எங்கிருந்து வரும் தெரியாது. வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க இப்ப வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்லா கவனிங்க. தோட்டத்தை அவர் பண்படுத்த, தோட்டத்தை வளர செய்ய, தோட்டத்தை உருவாக்க நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அந்த தோட்டத்திலே பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த முளைக்கிற காரியம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடுது. அங்க இருந்து எல்லா சகல தேசங்களுக்கும் ஆண்டவர் வாட்டர் சப்ளை பண்றார். சொல்லுங்க, என்ன பண்றாரு? ஆமா, எப்படி சொல்லுங்க தெரியுமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, வாய்க்கால் நிறம எப்படி ஆகும்? விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீங்க ஒரு பொருத்தனையோடு தீர்மானத்தோடு நீங்க வாழ்வீங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இது முடியாது, டாக்டர்கள் சொல்லிடுவாங்க, இனி இந்த காரியம் நடக்காதுங்க, இதற்கு நீ இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நீ இப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். நோ 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 நோ, என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது எப்படி ஆகும்னு சொல்லி சிலவங்க கேட்குறீங்க. ஒரு காரியத்தை நம்ம விட்டு பார்த்தா தான் அது நடக்கும். ஒரு குழந்தை இருக்கிறா, குழந்தை சின்ன வயசுல ஒரு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் குழந்தை. அப்போ ஒரு வயசுல அந்த குழந்தை என்ன ஆகணும்? நடக்கணும். நீ பிறந்த 2வது மாசத்துல இது எப்படி நடக்கும், இது எப்படி எழுந்திருக்கும், அப்படியெல்லாம் கேள்வி கேட்காத. நீ விட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நோ நோ நோ, நீ ஆண்டு இருக்கிறத ஒப்புக்கொடு, அது ஆட்டோமேட்டிக்கா ஆகும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, சைக்கிள் கத்துக்கிற எத்தனை பேருக்கு ஆரம்பத்தில் சைக்கிள் கத்துக்கும் போது டிக்கெட்டுக்கு அடிச்சு ஓட்டினீங்க? எல்லாமே டிக்கெட்டுக்கு தான். அதுல காலெல்லாம் மாட்டிக்கும், இந்த பல்லுல இல்ல, ட்ரௌசர் மாட்டிக்கும், ட்ரெஸ்ஸை மாட்டிக்கும், அரைப்படல் தான் போட்டு மெரிப்போம். அதில் உக்காந்துட்டா போதும். அரைப்படல் நம்ம இப்படி மெரிக்கும் போது உக்காந்துட்டுக்கிறோம், அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வருவோம். அதில் நிறைய சில்லறெல்லாம் வாங்குவோம். கையத்தையும் காலத்தையும், உங்கள் முற்றி, எல்லாருடைய முற்றியிலுமே என்ன இருக்கும்? ஆமாம் இருக்கும். என்ன சொல்லுங்க? சைக்கிள் ஓட்டின வடு.
அப்போ இது எப்படி ஆகும்னு நீ கேள்வி கேட்காத. எல்லாம் விட்டுட்டா அது அப்பப்போ சின்ன சின்ன கிராச்சஸ் வரும், சில அடி வரும், சில காயம் வரும், சில ரத்தம் சிந்துதல் வரும். ஆனா அதற்கு பிறகு சூப்பரா மாறிடும். இங்க ஆண்டவர் எப்படி எனக்கு நீர் பாய்ச்சுவார், எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவார். போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் நோ. விளைய செய்கிற ஆண்டவருடைய கரத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுத்து விடு. உனக்கு தண்ணி எங்க இருந்தனா வரும், அவர் வர வைப்பார். ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்கு எங்க இருந்து வந்துச்சு தண்ணி? அவர் நீரூற்று உருவாக்குற. வாசிங்க அந்த வசனத்துல, கர்த்தர் நல்லவர். 10வது வசனம் வாசிங்க, 2:10. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேன்ல தான் ஒரு தோட்டம், ஒரு நதி உருவாக்குறது. அல்லேலூயா. ஏதேன்ல இருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் மாறிற்று. முதலாம் ஆற்றுக்கு என்ன பேரு? பைசோன். அல்லேலூயா. அந்த ஆறு போகிற எல்லா தேசத்திலும் பொன் விளையுமா, அந்த பொன் நல்லதுன்ற. 2ஆம் ஆற்றுக்கு பேர் கீகோன் என்று பேர். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். 3ஆம் ஆற்றுக்கு பேர் இதக்கேல். 4ஆம் ஆற்றுக்கு பேர் ஐபராத். எங்க இருந்துங்க வந்துச்சு? விளைய செய்கிற ஆண்டவர் நீருற்று உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எங்க இருந்து வந்துச்சு? விளைய செய்கிற ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தனால அவரால் எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. என்ன சொல்லு காப்பாத்துவாரா? சொன்ன சொல்லு காப்பாற்றுகிறதை ஒரு ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து அந்த பாட்டு கவியை ஒரு கவி மட்டும் பாடுவோமா? நன்றி. ஆராதனை உம்மையன்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அவர் சொன்ன சொல்ல என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். எங்க இருந்து வரும் தண்ணீர்? சொல்றேன், சொல்லுங்க. எப்படியா என்ன போஷிப்பார்னு கேளுங்க. எப்படியா என்ன போஷிப்பார்னு கேளுங்களேன். ஆண்டவர்களை பார்க்கணும். எப்படின்னு லத்தமா கேளுங்க பார்க்கலாம். நாங்க ஜெய்சக கேளு. எப்படி போஷிப்பாரு? 2024 தான் அவருடைய போஷியை பார்த்தோமேன்றீங்களா? எப்படி போஷிப்பார்னு கேளுங்க. சத்தமா கேளுங்க. நான் அப்பதான் முடிப்பேன். ஆமா பாரு, இப்ப வருது. முடிப்பேன்னு ஒன்னதான் வருது. எப்படி போஷிப்பார்? சத்தமா கேளுங்க. நடுகிற உன்னாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற இயேசுவாலே எப்படி தண்ணி வரும்? விளைய செய்கிற ஆண்டவர் எங்க இருந்தவனா பூமியில இருந்து கூட தான் தண்ணீரை வர வைப்பார். ஆமென் சின்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தால் வறண்டு போகும் பொழுது தண்ணீர் மேல இருந்து வந்துச்சா இல்ல கீழே இருந்து வந்துச்சா கற்பாறையில இருந்து வந்துச்சா? எங்க இருந்து வந்துச்சு? கண்மலையை அடிக்க சொன்னாரு. பாறையிலிருந்து என்ன வருது சொல்லுங்க. அல்லேலூயா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர். எப்படி ஆகும்? நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? கல்லுக்குள்ள எப்படிங்க தேரை போகும்? தேரைக்குள்ள எப்படிங்க பாறைக்குள்ள இருக்கிற தேரை ஜீவனோடு இருக்கும்? எப்படி ஆகும்? ஆமே. நீர்ப்பாய்ச்ச தேவனால மழை கூட வராது. ஆமேன். அல்லேலூயா. ஆமா, பெருவெள்ளமும் வராது. அவர் நினைச்சார்னா பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்க முடியும். ஆமேன்.
அதனால தான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். எப்படி காப்பாற்று தெரியுமா? உனக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சு. அடிக்கடினா என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் எவ்ரி மூமெண்ட்டா. எவ்ரி மூமெண்ட்னா என்ன? அடுத்து ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக அவர் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். உனக்கு என்னது தேவை என்கிறதே அவர் அறிந்திருக்கிறபடினால என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல கனியை கொடுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஆமே, நீ நல்ல கனியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டுனா போதும், ஆண்டவர் உங்களுக்குள்ள நன்மையை தந்துக்கிட்டே இருப்பார். ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வரும் தண்ணி? அவருடைய திருஷ்டாந்தம். அவர் எப்படி நான் வர வைப்பார். ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்க்காலை உருவாக்குவார். ஆனால் தண்ணீர் எப்படியாக நிரம்பும், அது அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. ஆமைன்னு சொல்லுங்களேன். அவர் கண்மலையிலிருந்தும் தண்ணீர் வர வைப்பார். பூமியின் ஆழங்களையும் திறந்து கொடுப்பார். வானத்தின் பலகணிகளையும் திறந்து கொடுப்பார். உனக்கு என்ன தேவை என்கிறதை அவர் அதினதின் காலத்தில் சந்தித்து உன்னை இக்காலங்களில் போஷித்து திருப்தி ஆக்கி நடத்துவார். ஆமே, அல்லேலூயா. ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க? நீ எடுக்கிற ரெசல்யூஷன், நீ பண்ணுகிற தீர்மானம். நீ தீர்மானம் பண்ணால் தான் இந்த ஆண்டு உனக்கு ப்ராஸ்பரிட்டியாக இருக்கும். ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. 2 காரியம் தான் அந்த வசனத்தில். 1ஆம் தேதி காப்பாற்றுவார், இன்னைக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். அடுத்த வாரம் சேதப்படுத்தாதபடி காப்பார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வாரம் இரவும் பகலும் காத்துக்கொள்வார். நம்ம பேசுவோம். ஆமே, கர்த்தர் உங்களை நடத்துவார். 4 ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறீங்க. வீட்டில் போய் நீ கையை பிடிச்சி அதை பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. என் வாய் மிராதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். 2வது, சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி தீர்மானம் பண்ணுகிறேன். 3வது, சத்தியத்தை அறிந்த பிறகு நான் பாவம் செய்யாதபடி தீர்மானம் பண்ணுகிறேன். 4, ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணுகிறேன். இப்படி நான் தீர்மானம் பண்ணும் பொழுது என்னிலே சத்ரு நசுக்கப்படுவான். சத்ரு நசுக்கப்பட்ட பிறகு நான் நல்ல கனிகளை கொடுப்பேன். நல்ல கனிகளை கொடுக்கிற என்னை அவர் காப்பாற்றி எனக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இப்பொழுது யாவரும் எழுதுறது கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்து அப்படியே கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென்.